மை சேனல் லெவன்டர் ட்ரீம்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு 3/4 கிலோ சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். எல்லா இன்க்ரீடியன்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு நீங்கள் செய்யுங்க. செம்ம டேஸ்டியாக இருக்கும். பார்க்கலாமா? வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். பிரியாணி இலை, 4 பட்டை, 4-5 ஏலக்காய், சின்ன ஏலக்காய் 2 பெரிய ஏலக்காய், அன்னாச்சி பூ 1, பெரிய ஏலக்காய் 2 கொஞ்சோண்டு ஜாவித்திரி பூவு, ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்துங்க. ஒரு 350 கிராம் வெங்காயமும் 350 கிராம் தக்காளி, 2 பச்சை மிளகா எடுத்துங்க. ஒரு பாத்திரத்தில் ஒரு 150 கிராம் எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் ஊற்றிட்டு பூ, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே போட்டு கொஞ்சம் வாசனை வர அளவுக்கு வறுத்துங்க. வறுத்தோன்னே பாருங்க, 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். நான் கழுவி அலசி எடுத்து வச்சுருக்கேன். அதில் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்குங்க. பச்சை மிளகாவோடு சேர்த்து போட்டுங்க. இப்போ நல்லா வாசனையாக இருக்கும் பிரியாணி. அதில் ஒரு 50 கிராம் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்குங்க. அதையும் நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வதக்கிக்குங்க. வதக்கிட்டு கொஞ்சம் மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் போட்டுக்குங்க. நல்லா இஞ்சி பூண்டு விழுது வாசனை போனதுக்கப்புறம் தான் மிளகாத்தூள், மஞ்சள் போட்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். அதிலே கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துங்க. சீரகத்தூள், கரம் மசாலா 2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா போட்டுங்க. அதையும் நல்லா கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுங்க. எனக்கு வாசனை கொஞ்சம் அதிகமாகிடும். ஏன்னா நம்ம முழுசாக பட்டை ஏலக்காய் கிராம்பு போட்டிருக்கோம்ல, அதனால் உப்பு போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா அடி பிடிச்சிக்கும். கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சு எடுத்துக்கோங்க. வெந்ததும் தக்காளி நல்லா கரைஞ்சி வந்ததும் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க சிக்கனை அதில் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. பாருங்கள், நான் மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சு மூடி வச்சு சிக்கனை நல்லா வேக விடுங்க. வெந்துருச்சான்னு பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தழையை, பொடிசாக நறுக்கிய கொத்தமல்லி தழையை போட்டுங்க. அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் வேக விட்டுருங்க. வேக விட்டதுக்கப்புறம் ஒரு பாக்கெட், ஒரு 100 கிராம் தயிரும், ஒரே ஒரு லெமன் ஜூஸ் புழிஞ்சு ஊற்றுக்குங்க. அது போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. இங்கே பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. நல்லா சிக்கனும் நல்லா வெந்து பிரிஞ்சு வந்துருச்சு. கொஞ்சோண்டு புதினா தழை கிள்ளி போட்டுங்க. ஒரு கைப்பிடி இருந்தால் போதும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கிங்க. சுடு தண்ணி ஊற்றிக்கிங்க. நல்லாக்கா சிக்கன் வந்து மறுத்து போயிடும். தண்ணி நல்லா கொதித்து வந்தோன்னே ஒரு படிக்கு 2 படி கணக்கில் தண்ணி வச்சுக்கிங்க. நான் வந்து புல்லட் ரைஸ் தான் வாங்கியிருக்கேன் சிக்கன் பிரியாணிக்கு. நீங்கள் பாஸ்மதி அரிசி கூட வாங்கிக்கலாம். அளவு தண்ணி நல்லா கொதித்து வந்தோடனே அரிசி போட்டுங்க. நல்லா கிளறி விட்டுக்குங்க. கிளறி விட்டுட்டு சோறும் தண்ணியும் கொஞ்சம் நல்லா சமமாகிற மாதிரி ஆனோடனே இப்போ நம்ம வந்து பிரியாணி சட்டி வந்து தம்மில் வச்சுக்கலாம். ஒரு அடிகனமான ஒரு தவா வச்சுக்கிங்க. அடியில் அடுப்பு சிம்மில் இருக்கட்டும். அந்த பாத்திரத்தை தூக்கி பிரியாணி சட்டியை தூக்கி மேலே வச்சுக்கோங்க. நல்லா கிண்டி விட்டு ஒரு கிளறி விட்டு அப்படியே மூடி வச்சு மேலே ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஆவி வெளியே போகாமல் நல்லா வெந்து வரும். திருப்பி கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 10-15 நிமிஷம் கழித்து வெந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு லைட்டாக ஒரு கிளறு மேலாப்பில் ஒரு கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், அழகாக வெந்து வந்திருக்கு. ரொம்ப கிண்டக்கூடாது, இல்லைக்கா அரிசி உடஞ்சிரும். அதில் நம்ம தேவையான கொஞ்சோண்டு பிரியாணி கலர் வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் கொஞ்சோண்டு கலந்துக்கலாம். பிரியாணி கலர் போட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி திருப்பி கொஞ்சம் நேரம் தம்மில் வச்சுக்கோங்க. தம்மில் வச்சு அப்படியே சிம்மில் வச்சு மூடிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம சூப்பரான பிரியாணி ரெடி. இங்கே பாருங்கள், நீ வந்து ஆனியன் ரைத்தா இல்லை தயிர் சட்னி கூட சூப்பராக சர்வ் பண்ணிக்கலாம். சண்டேஸில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திருப்பி இன்னொரு புது சமையலோடு நான் உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ வெரி மச்.